சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு கோயிலில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கவும், எம்மா எவ்வளவு நேரம்தான் இப்படியே நிற்கிறது, இனி என்ன பண்ண போகிறோம், இப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், இருடி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நானே இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சரிம்மா நம்மளுக்கு உடுத்துறதுக்கு துணியெல்லாம் வேணும்ல, துணியெல்லாம் சித்தப்பா வீட்டில் தானே இருக்குது, வா அதையாவது வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அதுவும் சரிதான், அந்த ஆள் தான் நம்மளை வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, அப்புறம் எங்கிட்டு கூடிய அந்த ஆள் வீட்டுக்கு போகிறது, முதல்ல துணிமணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ராஜாங்கத்தோடைய சித்தப்பா வீட்டு வாசல்ல தாமரையும் சாவித்திரியும் வந்து நிற்கிறாங்க. உங்களை தான் நான் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேனே, நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சித்தப்பா கேட்குறாரு. நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டில் தங்கி இருந்து உறவு கொண்டாட வரல, எங்களுடைய பேக்கு இங்கே தான் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஆனால் உனக்கு என்னதான் இருந்தாலும் இந்த நெஞ்செழுத்தம் மட்டும் குறையலை அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, தள்ளுங்க நான் போய் பேக் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு போய் பேக் எடுக்க போகிறாங்க. அப்போ தான் பார்த்தா அங்கே இருக்கிற விஷ பாட்டில் தாமரை பார்த்துட்டு, எதுக்கும் இது நமக்கு தேவைப்படும், இதை எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அந்த விஷ பாட்டிலை எடுத்து வச்சுக்கிடுறாங்க. அடுத்து சாவித்திரியும் தாமரையும் வீட்டில் இருந்து பேக் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க. இனிமேல் உங்கள் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம், வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் கிளம்பிடுறாங்க. எம்மா என்னம்மா பண்ணுறது, இப்போ எங்கே போகிறது பாரு, உன்னால் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம், உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், சேது மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம்லாம் நடக்காது, அதெல்லாம் ஆகாத கதைன்னு, அதை அப்படியே விட்டுருந்தோம்னா இந்நேரம் மாமா வீட்டில் எவ்வளோ சொகுசாக இருந்திருக்கலாம், நல்ல சாப்பாடு நல்ல துணிமணி, இருக்கிறதுக்கு இடம், போக வர காரு, செலவு பண்ண பணம்னு சொல்லி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ எங்கே வந்து நிற்கும் பார்த்தியா, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், எல்லாம் ஒன்றால் வந்ததுடி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம கற்பனை சாமி தெரிஞ்சிச்சு அந்த சாமி தெரிஞ்சிச்சின்னு சொல்லி இப்போ என்னைய நடுரோட்டில் நிற்க வச்சதே நீதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி திட்டவும், இங்கே தாமரைக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உடனே தாமரை தனியாக போய் நின்றுக்கிட்டு, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கணும், இனி நம்மளுக்கு போக எந்த இடமும் இல்லை, மாமாவும் நமக்கும் அவருக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, எங்கே போகிறதுன்னு தெரியல, முன்ன இருந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் இனி வாழ முடியுமான்னு தெரியல, சேது மாமாவும் நமக்கு இல்லைன்னு ஆகிப்போச்சு, சேது மாமா நம்ம கழுத்தில் இந்த ஜென்மத்தில் தாலி கட்ட போகிறது கிடையாது, இனி உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த விஷப்பாட்டில் எடுத்து குடிச்சிருவோம், இதை குடித்து ஒரேடியாக போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்துட்டு சித்தப்பா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த விஷப்பாட்டில் இருக்கிற விஷத்தை எடுத்து குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு சாவித்திரி கிட்ட வந்து நிற்கிறாங்க. எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இல்லை சும்மா அந்த பக்கம் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், அடுத்து சாவித்திரியும் தாமரையும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தாமரைக்கு மயக்கம் வந்துடுது. தாமரை பார்த்தா மயங்கி பொத்துன்னு கீழே விலகவும், ஐயோ தாமரை என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பதறி அடித்து கேட்கவும், இங்கே தாமரைக்கு வாயிலிருந்து நுரையா தள்ளிக்கிட்டு இருக்கு. என்னடி பண்ணி தொலைஞ்ச, எனக்கு தெரியாமல் விஷத்தை எதுவும் குடிச்சு தொலைச்சிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க.